முக்கிய செய்தி தமிழகத்தில் உள்ள 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையத்தால். வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் உள்ள 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஓகேண்ணா. 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன் வணக்கம். வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கும் கணிப்பு என்ன? வரும் நாட்களில் தமிழகத்தினுடைய வானிலை நிலவரம் என்ன? அடுத்த 7 நாட்களுக்கு இந்த மழையின் பாதிப்பானது ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் அதிகரிக்கக்கூடியவனும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. குறிப்பாக இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்கள் மட்டுமே மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் மற்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த லேசான மழையானது நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பத்தூர் மற்றும் ஈரோடு, தேனி, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை பார்த்தோம் என்றால் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடியும் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த மலைப்பகுதிகளில் மழையின் பாதிப்பான சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 7 முதல் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்த 7 நாட்களுக்கு மழையின் பாதிப்பானது ஒரு சில இடங்களில் அதிகரிக்கக்கூடும் எனவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வெயிலின் தாக்கமானது கூட நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடும் எனும். ஏனால் இந்த கோடை காலமானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக வெயிலின் தாக்கமானது சற்று அதிகரித்துதான் காணப்படும். அந்த வகையில் இந்த 5ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி 2 நாட்களுக்கு மட்டுமே தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது பெரும் பாதிப்பு இருக்காது. 7 முதல் 9ஆம் தேதி வரை பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது ஒரு சில இடங்களில் இந்த 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இயல்பை விட இந்த வெப்பநிலையானது நாளுக்கால் இன்னும் அதிகரிக்கதான் கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கு. அந்த வகையில் இன்று மற்றும் நாளை இந்த ஒரு சில இடங்களில் லேசான வெப்பநிலையானது இருக்கக்கூடும். 7 முதல் 9ஆம் தேதி பார்த்தோம் என்றால் 2 முதல் 3 செல்சியஸ் வெப்பநிலையானது இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பார்த்தோம் என்றால் இன்று மட்டுமே ஒரு சில இடங்களில் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் இந்த 33 34 டிகிரி செல்சியஸ் வரை இன்று இந்த வெயிலின் தாக்கமானது இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. நாளை தொடர்ந்து பார்த்தால் இந்த மேகமூட்டத்துடன் வானமானது ஒரு சில பகுதியில் காணப்படும் எனவும் அதிகபட்சமான லேசான மழைக்கு மட்டும் வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த மழையின் தாக்கமானது சற்று குறைந்து காணப்பட்டாலுமே வெயிலின் தாக்கமானது 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையானது தற்போது வரை தெரிவிக்கவில்லை. பிரதமர் மோடி இந்த தமிழகத்திற்கு வர இருப்பதாலும் அந்த ஒரு சில இடங்களில் மட்டுமே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிப்பு வெளியாகக்கூடிய நிலையில் ஆனால் இந்த மழையின் பாதிப்புக்காக அந்த மீனவர்களுக்கு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மழையின் பாதிப்பானது அடுத்த 7 நாட்களில் இருக்கக்கூடும் எனவும் மேலும் இந்த வெயிலின் தாக்கமானது ஒரு சில பகுதிகளில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும். மற்ற இடங்கள் எல்லாம் சாதாரண வெயிலின் தாக்கமானது இருக்கக்கூடும் எனவும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.